தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. இந்த புதிய நாளிலும் கர்த்தர் உங்களுக்கு அருளும் ஆறுதலின் மன்னா. நான் என் செட்டைகளின் மறைவில் உன்னை மூடி வாழ்வின் எல்லா புயல்களிலும் அடைக்கலம் தந்து பாதுகாப்பேன். சங்கீதம் 61:4. நான் உம்முடைய கூடாரத்தில் சதா காலமும் தங்குவேன், உமது செட்டைகளின் மறைவிலே வந்து அடைவேன். கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, வாழ்க்கையின் பல கோணங்களிலும் ரூபங்களிலும் மாறி மாறி சுழன்று அடிக்கும் புயல்கள் மற்றும் கொடிய போராட்டங்களை கண்டு நீங்கள் இன்று மிகவும் பயந்து கலங்கி நிற்கிறீர்களா? இனிமேல் சோர்வடைய வேண்டாம். உங்களை படைத்து ஆதரித்து வரும் சிருஷ்டி கர்த்தா தமது செட்டைகளின் மறைவிலே உங்களுக்கு நிரந்தரமான அடைக்கலத்தை தந்து உங்களை அரவணைக்கப் போவதாக வாக்களிக்கிறார். தாவீது பல கொடிய ஆபத்துகளில் தவித்த போதெல்லாம் கர்த்தருடைய வல்லமையான செட்டைகளின் மறைவிலே அடைக்கலம் புகுந்து மகிமையாக பாதுகாக்கப்பட்டார். சங்கீதம் 91:4 வாசிப்பது போல, அவர் தமது சிறகுகளாலே உங்களை மூடுவார், அவருடைய செட்டைகளின் கீழே நீங்கள் எப்பொழுதும் அடைக்கலம் புகுவீர்களாக. ஆகவே நீங்கள் முழு விசுவாசத்தோடு இன்று தேவனுடைய மறைவில் அடைக்கலம் தேடுங்கள். அப்போது கர்த்தருடைய செட்டைகள் உங்களை பாதுகாப்பாக மூடிக்கொள்ளும். இந்த உலகத்தின் கவலைகள் உங்களை அழுத்தும் போதெல்லாம் கர்த்தருடைய சமூகமே உங்களுக்கு மெய்யான அடைக்கலமாக இருந்து முழுமையான பாதுகாப்பையும் நிலையான சமாதானத்தையும் தந்து வழி நடத்தும். கர்த்தர் தாமே உங்களை தமது செட்டைகளின் மறைவிலே மூடி வாழ்வின் எல்லா புயல்களிலும் அடைக்கலம் தந்து பாதுகாப்பாராக. ஆமேன். அல்லேலூயா. ஜெபிப்போம். என் அன்புள்ள பரிசுத்த பரலோக பிதாவே, இந்த புதிய நாளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். எனது நித்திய அடைக்கலமே, ஒவ்வொரு நாளும் உமது செட்டைகளின் மறைவில் என்னை மூடி வாழ்வின் எல்லா புயல்களிலும் எனக்கு அடைக்கலம் தந்து பாதுகாத்து கொள்ளும். இன்று பிறந்த நாள், திருமண நாள் கொண்டாடும் உமது பிள்ளைகளின் இந்த புதிய ஆண்டை உமது நன்மை கிருபையால் முடிசூட்டி ஆசீர்வதியும். பிதாவே, இயேசுவின் வருகையில் நான் அவரோடு எடுத்துக்கொள்ளப்படும்படி என்னை தகுதிப்படுத்தும், தயார்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நீங்கள் நல்ல பிதாவே. ஆமேன். மாரநாதா.